பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. ஏன்னா கருங்காலியின் எந்திரம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ண கருங்காலி எந்திரங்கள் தான் பார்க்க போகிறோம். ஈச் வந்து 1000 rupees 6 எந்திரங்கள் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறோம். ஒரு தெய்வத்தின் எந்திரங்கள் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குபேரன் ஆதிக்கம், நம்ம வீட்டில் குபேரன் ஆதிக்கமும் லக்ஷ்மி ஆதிக்கமும் நிறைவாகவே இருக்கணும். ஸோ அதற்கான எந்திரங்கள். அதுக்கப்புறமா முருகனின் எந்திரம். ஸோ வீடு மனைகள் சொத்து பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி செஞ்சு நம்ம செல்வாக்கு தரும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பிரித்திங்கிரா தேவி. ஸோ எதிரி இல்லாத நிலை, அப்புறமா செய்வினை கோளாறுகள் எல்லாமே நிவர்த்தி செய்யக்கூடிய அற்புதமான தெய்வம். அதுக்கப்புறமா பார்த்தா சிவன். ஸோ எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், கஷ்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கை கொடுக்கணும் ஒரு சிவன் வழிபாடு ரொம்ப முக்கியம். ஸோ சிவனோட எந்திரம். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாங்க ஒரு குடும்ப ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வீட்டில் ஒரு பலம் தந்து நம்மளுக்கு தான் பாதுகாப்பு தரக்கூடிய அனுமன் எந்திரம். ஸோ 6 வகையான எந்திரங்கள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. 1000 rupees தான். நீங்கள் சிலைக்கு கீழேயும் வைக்கலாம். ட்ராவலிங் அப்போ உங்கள் பஸ்லேயும் நீங்கள் எடுத்து போகலாம். ஒரு பாதுகாப்பு ஒரு அரணாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.